திராவிடம், திராவிடர்கள் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர்கள் ஆரியர்கள். அதன் பிறகு ஆங்கிலேய அறிஞர்களான எல்லிஸ், ராபர்ட் கால்டுவெல் இந்த சொல்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவர்கள் மனுஸ்மிருதியிலிருந்து இந்த சொல்லை எடுத்து பயன்படுத்தியதாகவும், இது ஒரு சமஸ்கிருத சொல் என்றும், இதனை பயன்படுத்துவதற்கான விளக்கமும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இத்தனைக்கு பிறகும் அயோத்திதாச பண்டிதர் இந்த சொல்லை தமிழர்களை குறிக்க பயன்படுத்துவது அவருடைய அறியாமையை காட்டுகிறது. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஆரியர்களின் சூழ்ச்சியை அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை என்றே நினைக்க தோன்றுகிறது. இந்தியா முழுவதும் வாழ்ந்த தமிழர்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல இதே மாதிரி புதிய பெயர்களால அழைக்கப்பட்டு பிறகு நிரந்தரமாக பிரிக்கப்பட்டு இன்றைக்கு தென்னிந்தியாவுல மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த மொழிகள்லையும், வட இந்தியாவில வேறு மொழிகளையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தமிழர்களை ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பல இனக்குழுக்களாக பிரிப்பதற்காக செய்யப்படுகிற ஒரு செயல் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இன்றைய ஆளுங்கட்சியான திமுக இதை வலுவாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக அயோத்திதாச பண்டிதரை திராவிடத்தின் முன்னோடி என்று அறிவித்துவிட்டு திராவிட மாடல் அரசு என்றும், திராவிடர்கள் என்றும், திராவிடம் அப்படிங்கிற அந்த சொல்லை தொடர்ந்து பயன்படுத்தி தான் ஒரு ஆரியத்தின் அடிமை அரசு என்பதை நிரூபிக்கிறது. முன்பு வட இந்தியாவில் நடந்தது, அதன் பிறகு தென்னிந்தியாவில் நடந்தது, தற்பொழுது தமிழ்நாட்டிற்குள்ளும் நடக்கிறது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டு தமிழ் அறிஞர்கள், பொதுமக்கள், தமிழ் மொழி மற்றும் தமிழர் நலனை காக்க விரும்புகிற அரசியல் கட்சிகள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்தால் மட்டுமே இதை நாம் தடுக்க முடியும்.